அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டான் ஷார்ட் போனி குதிரை பார்த்தீங்கன்னா தற்போது வந்து நம்ம லாயத்தை விட்டு போயிடுச்சு, விற்பனை செஞ்சிட்டோம். இந்த குதிரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகன் சூர்யா அவருக்காக நம்ம ரொம்ப பார்த்து வச்சுருந்த குதிரை. கால சூழ்நிலை காரணமாகவும் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ஸ் ரைடிங் சென்டருக்கு குதிரைகளுக்கான உணவுக்கு நமக்கு சிரமம் இருக்கிறனால நம்ம குதிரைகளை குறைக்கும் நோக்கத்தில் நல்ல தரமான குதிரை, தரமான போனி குதிரை. இந்த குதிரை நம்மள்கிட்ட தான் வந்து ஷோ ஜம்ப் எல்லாமே கற்றுக் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மகனும் பார்த்தீங்கன்னா இந்த குதிரையில தான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாப்புல. 2 நாளில் வந்து நல்லா ஓரளவுக்கு குதிரை வந்து நல்லா கற்றுக்கிற அளவுக்கு இருந்த குதிரை. இந்த குதிரை பாருங்க எவ்வளோ அழகாக வந்து ஷோ ஜம்ப் பண்ணியிருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த குதிரை பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான கஸ்டமருக்கு போயிருக்கு, மகாபலிபுரத்துக்கு போயிருக்கு. ஸோ இப்போ சூர்யா வந்து தானை விட்டு பிரிஞ்சிட்டாரு. இருந்தாலும் இந்த நம்ம மகாபலிபுரத்தோடைய பயணத்தை பற்றின வீடியோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக எவ்வளோ அருமையான விஷயங்களை வந்து விட்டுட்டு போயிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஒரு குடை வரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா பாறையை தனித்தனியாக வெட்டாமல் இருக்கிற பாறையிலே அப்படியே கோயிலாக வந்து கொண்டு இருக்காங்க. தம்பி வந்து சூர்யா வந்து நான் தான் வருவேன் டானை கொண்டு வந்து விடுறதுக்கு. அதோடைய இடம் எப்படி இருக்குது, கொண்டு போய் விடக்கூடிய இடம் எப்படி இருக்குது, இவங்க நல்லா குதிரையை பார்த்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் குதிரையோடைய பயணிச்சாப்புல கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வந்து வண்டியிலே பயணித்து இந்த குதிரை எங்கே கொண்டு போய் கொடுக்குறோமோ அந்த இடத்த வந்து பார்த்து சரி உங்கள்கிட்ட நல்லா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் விட்டுட்டு வந்தாப்புல. எல்லாருமே வந்து குவார்டர்லியோடைய எக்ஸாம் லீவில் வந்து எங்கேயாச்சும் எஸ்கேஷன் போயிருப்பீங்க. எங்கள் சூர்யாவுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு எக்ஸ்கர்ஷனாக இருந்துச்சு, ஹாலிடே ட்ரிப்பாக இருந்துச்சு இது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கலங்கலை விளக்கம். இது வந்து 1900 வந்து கட்டியிருக்காங்க. நாங்கள் போன நாள் வந்து மண்டே அப்படிங்கிறனால இந்த இது வந்து ஓப்பனிங்கில் இல்லை. அடுத்தாப்புல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில். அதோடைய தெற்கு பகுதியில் தான் என்னுடைய மகன் வந்து உட்காந்துருக்காரு. இதான் அந்த ஈஸ்வரன் கோயில். இது 700ஆம் வருஷம் கிபி 700லேருந்து 780 வாழ்ந்த பல்லவரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி தொல்லியல் துறை வந்து பதிவு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போகக்கூடிய இடம் இந்த இடமா இருக்கும். குழந்தைகளுக்கான நம்ம முன்னோர்கள் என்னென்ன செஞ்சுட்டு போயிருக்காங்கங்கிற ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த விசிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தொல்லியல் துறை வந்து அங்கங்கே அந்தந்த கோயில்களை பற்றின முழு விவரமும் அருமையாக வந்து கல்வெட்டாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த ஈஸ்வரன் கோயிலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராவணன், அதாவது சிவபக்திக்கு முக்கியமான நபராக சொல்கிறது வந்து ராவணனுடைய தலையில் வந்து சிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு சிற்பம் வந்து அருமையாக செதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிற்பம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களுக்கு அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சிற்பத்தோடைய முழு வேலைப்பாடுகள் வந்து குறைஞ்சிருக்கு. இதோடைய நல்ல பாதாளமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்கவே நமக்கு பயமாக இருக்குது. இந்த இடத்துக்கு எப்படி அந்த காலத்தில் கல்லை கொண்டு போய் இந்த அளவுக்கு அருமையான ஒரு கோயிலை கட்டியிருப்பாங்கன்னு தெரியும், பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டாப் வியூலேருந்து அந்த லைட் ஹவுஸ் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டியிருக்காங்க. இது வந்து 1900 கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கடங்கலை விளக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதே ஈஸ்வரன் கோயிலில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தை தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து தாண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு திசை பார்த்து அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு சிற்பம். ஸோ நம்ம போயிருந்த இடம் வந்து நம்மளால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால கொஞ்சம் அவசரமாக எல்லா இடத்துக்கும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம்.
கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு ட்ரிப்பு இந்த இடத்துக்கு போக வேண்டிய இடம் இது. மகாபலிபுரம் தொல்லியல் துறையினால் பராமரிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கும் மேற்பட்ட மானுமெண்ட்ஸ் ஒரே இடத்துல இருக்குது. நம்ம முதலாவது ஈஸ்வரன் கோயில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி லைட் ஹவுஸ் நம்மளால் பார்க்க முடியல. அடுத்தது குகை கோயில்னு போட்டிருந்தாங்க, அது போகிற பாதை தான் இந்த பாதை. ஆனால் நான் குகை கோயிலுக்கு போக முடியல. இந்த பாதை காட்டு வழி பாதை மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தூரம் போனோம். அது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் அந்த ஏரியாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு, எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் டானை டெலிவரி பண்ணிவிட்டு ஸோ லஞ்சுக்கு வந்திருந்தோம். பார்ட்டி வெளியில் இருந்தனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற டயத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு அருமையான இடத்துக்கு வந்து தம்பியை கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. தம்பி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாப்புல. சூர்யா ட்ராவலோடைய கஷ்டம் இருந்தாலும் இங்கே அது மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய இடம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குடைவரை கோயில். இது நம்ம பார்த்த 3வது இடம். இந்த இடம் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருந்துச்சு. இதில் பற்றின முழு டீட்டெயிலுமே வந்து போட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து ஒரு பாறையில் எவ்வளோ அழகாக வந்து ஒருத்தர் ஏறி போகிற மாதிரி ஒரு படிக்கட்டை வந்து அமைச்சிருக்காங்கங்கிறத பாருங்கள். ஒரு நபர் மட்டுமே ஏறி போகிற மாதிரி ஒரு அருமையான படிக்கட்டை வந்து அமைச்சிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கட்டடம் இருந்துச்சு. அந்த கட்டடத்துக்கு போயிருந்தோம். அதுவும் வந்து பாலடைஞ்சு தான் இருந்துச்சு கட்டடங்கள். ஸோ நம்ம சுற்றுலா தலங்களில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பாட்டிலு, பிளாஸ்டிக் கப்பு இதெல்லாம் வந்து அங்கங்கே தூக்கி போட்டுட்ருக்காங்க. அது ஒன்று தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த போகக்கூடிய மக்கள்கள் வந்து இதை கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது அடுத்த மான்யூமெண்ட்டு. அங்கேருந்து இன்னொரு இடத்த பார்த்தோம். இந்த வியூவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம ஏறி வந்த இடம். அருமையான இடம் இந்த இடம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய ஸ்கூல் புக்லேயுமே பார்த்துருப்போம். மகாபலிபுரம்னா இந்த சிலை தான் வந்து போட்டிருப்பாங்க. யானைகள் வந்து ஒரு குழுவாக போகுது அப்படிங்கிறது வந்து அருமையாக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் பறக்கிற மாதிரியும் அருமையான ஒரு சிற்பத்தை வந்து ஒரே கல்லில் வந்து பண்ணியிருப்பாங்க, பாறையிலேயே. அந்த காலத்தில் இந்த மாதிரி நம்மள்கிட்ட போதிய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத போது இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸில் என்னென்னலாம் பண்ணலான்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு ராகு பகவான் நிற்கிற மாதிரியும் தொடர்ந்து எல்லா முனிவர்கள் எல்லாம் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி வழிபாடு பண்ணுற மாதிரியும் வந்து ஒரு அருமையான ஒரு சிற்பத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாஸ் பட்டர் பால். இதெல்லாம் நமக்கு டைம் இல்லை, வேகமாக ஸ்பீடாக பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு குதிரை கோயில் வந்து பார்த்தோம். இதுவும் வந்து அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரிப் வந்து நமக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. குதிரை கொண்டு போய் இறக்கி விடுற இடத்துல தம்பியும் வந்திருந்தனால அவனுக்கும் வந்து இது ஒரு அருமையான ட்ரிப்பாக அமைஞ்சிச்சு. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.